ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒன்று இன்றைக்கி நிறைவேறிக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? மல்லிகைப்பூவும் கனகாம்பரமும் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. கனகாம்பரம் பூ நிறையா விற்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னமோ பௌர்ணமி அன்னைக்கு ஆசைப்பட்டது கனகாம்பர கடையில் விற்றுருந்தாங்க. வாங்கி ஒவ்வொரு முளை வச்சுட்டேன். இது இப்போவெல்லாம் யாருமே இந்த கனகாம்பரம் யாரும் பெரும்பாலும் வைக்கிறதில்ல. ஆனால் நாங்கள் இருக்கிற அந்த 90 கிட்ஸு காலத்துலலாம் கனகாம்பரம் மல்லிகைப்பூ கலந்து வச்சா தான் வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இன்னொன்று ஒரு சிலர் சைடில் ரோஸ் வச்சுக்குவாங்க. நான் ரோஸ் வைக்க மாட்டேன். சைடில் ரோஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் கனகாம்பரம் மல்லிகைப்பூவு தலை நம்ப வைக்கணும், கண்ணாடி வளையல் கை நம்ப போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது இன்றைக்கி நிறைவேறுன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தோடு ஒரு ஜாலியான ட்ரிப்பு மூணாறு, கேரளா எல்லாமே சுற்றி பார்க்கலான்ட்டு போகிறோம். நாங்கள் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் லீவு கிடச்சா தயவு செஞ்சு சொல்கிறேன், குடும்பத்தோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் மனசு இறுக்கமாக வச்சுருக்காதீங்க. மனசு இறுக்கமாக வச்சுருந்தீங்கன்னா உடலுக்கு நோய் தான் வரும். ஹாப்பியாக இருங்க. மற்றவங்கள பற்றி தயவு செஞ்சு எதையும் யோசிக்காதீங்க. இவங்க அதை நினைப்பாங்களா, அவங்க இதை நினைப்பாங்களா, சொந்தக்காரங்க இது பேசுவாங்களா அது பேசுவாங்களான்னு யார் என்ன நினச்சாலும் நீங்கள் அதை பற்றி கேர் எடுக்காதீங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்களா அது போதும். உங்கள் குடும்பத்துக்கு நல்லவங்களாக இருக்கிறீங்களா அது போதும். மற்றவங்கள பற்றி ஐ டோன்ட் கேருங்கிற மாதிரி நான் கவலைப்பட மாட்டேன். நீங்களும் கவலைப்படாதீங்க, அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. ஹாப்பியாக இருங்க. புரியுதுங்களா? எப்பப்போ ஒரு நாள் லீவு கிடச்சாலும் வெளியே போங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. இந்த வாழ்க்கை மீண்டும் நம்ம வாழ போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த லைஃபு இந்த பிறவியில் அனுபவிக்கிறதோட சரி. அதுவும் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஏன் இந்த நொடி நிஜமில்லாத வாழ்க்கை. இப்போ செகண்டில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிஜமானது. அதையே அனுபவிச்சுக்குங்க, சந்தோஷமாக பயன்படுத்துங்க, ஹாப்பியாக இருங்க குடும்பத்தோடு. மற்றது அந்த கடனா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் விட்டு ஒழுத்தி தள்ளிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக ஹாப்பியாக லீவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுருங்க. ஏன்னா வருஷம் எல்லா நாளும் சனி ஞாயிறை தவிர ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. நம்ம கூட இல்லை, ஈவினிங் வராங்க, சாப்பிட்றாங்க, படுக்கிறாங்க. ஆனால் ஃபுல் டே இந்த மாதிரி லீவில் தான் நம்ம குழந்தைங்க நம்மளோட இருக்கிறாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. எனக்கு பிடிச்சத நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன், அவர் எனக்கு நிறைவேற்றுவார். அதுதாங்க லைஃபு, அதுதாங்க எனக்கு பிடிச்ச லைஃபு. எனக்கு